வணக்கம். ஏற்கனவே நம்ம pH of a solutionல வந்து 3 கிளாஸ் வந்து பார்த்துட்டோம். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு pH அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அல்லது ஸ்ட்ராங் பேஸுக்கு pH கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல வந்து ஒரு வீக் ஆசிட் சொல்யூஷன் ஆர் வீக் பேஸ் சொல்யூஷனுக்கு எப்படி pH கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். தேர்ட் கிளாஸ்ல வந்து ஒரு சால்ட் சொல்யூஷனுக்கு எப்படி நாம pH கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்து இருக்கிற விஷயம் வந்து pH of a buffer solution. அதான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம். அப்போ அது பார்க்கிறதுக்கு முன்னால buffer solutionனா என்ன? buffer solution அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து அருமையான ஒரு பெயர் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா வந்து தாங்கல் கரைசல். அது வந்து காரண பெயர்னு கூட சொல்லலாம். தாங்கல் கரைசல். அப்போ அவங்க எதை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ஒரு வாட்டர் எடுத்துக்கோ நாம பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் உங்களுக்கு தெரியும், அது வந்து நியூட்ரலா இருக்கும். அதோட pH வந்து 7 இருக்கும். சப்போஸ் அந்த வாட்டர்ல வந்து நீங்க ஒரு டிராப்போ 2 டிராப்போ ஆசிட் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா now the water will become acidic water ஆயிடும். ஆசிட் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம if suppose அந்த ஆசிடுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு பேஸ் ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிடும் சொல்லுங்க பார்க்கலாம். now it will become a base அல்லது alkaline solution-ஆ கன்வெர்ட் ஆயிடும். அதனால அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசிடையோ பேஸையோ வந்து வாட்டர்ல ஆட் பண்ணணும்னு சொன்னா அதனுடைய pH வந்து சடனா மாறிடும். இது அப்படி மட்டும் இல்ல, ஒரு பியூரா ஒரு ஆசிட் எடுத்துக்கோ, அதுல கொண்டு போய் நீங்க பேஸ் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ஆசிட் வந்து பேஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். பேஸ் வந்து ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான் வந்து குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், அதோட pH மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இது நார்மல் சொல்யூஷனுக்கு. இப் சப்போஸ் எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன்ல நான் கொஞ்சமா ரொம்ப குறைச்சலா ரொம்ப லோ கான்சென்ட்ரேஷன்ல வந்து ஆசிடோ அல்லது பேஸோ ஆட் பண்ணாலும் அந்த pH மதிப்பு வந்து பெருசா மாறல அப்படின்னு சொன்னா அந்த சொல்யூஷனை நான் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பஃபர் சொல்யூஷனுக்கு டைரக்டாவே நாம ஒரு எடுத்துக்காட்டுக்கு போயிடலாம். இப்போ பஃபர் சொல்யூஷன்ல 2 டைப் இருக்குது. ஒன்னு வந்து அசிடிக் பஃபர், இன்னொன்று வந்து ஆல்கலைன் பஃபர். அசிடிக் பஃபருக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொன்னா, இந்த மிக்சர் ஆஃப் CH3COOH plus CH3COONA. பொதுவா இந்த பஃபர் வந்து யாரெல்லாம் பஃபரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, the solution of weak acid and its salt. இப்போ இங்க வந்து weak acid வந்து அசிட்டிக் ஆசிட், உடைய salt வந்து CH3COONA அதாவது சோடியம் அசிட்டேட். இது வந்து அசிடிக் பஃபரா ஆட் பண்ணோம். இப்போ இது ஆல்கலைன் பஃபர் வேணும்னு சொன்னா என்ன எடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். the mixture of அல்லது the solution of weak base எக்ஸாம்பிள் வந்து அம்மோனியா ஹைட்ராக்சைடு, அதனுடைய சால்ட் என்ன சால்ட் சொல்லுங்க பார்க்கலாம், NH4Cl. இப்போ இவங்க என்ன பஃபரா ஆட் பண்ணுவாங்க, ஆல்கலைன் பஃபரா ஆட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் பஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது நம்ம பிளட்டோட சேர்த்து. அந்த பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ்ல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அசிடிக்கா இருந்தா உடனே பிளட் அசிடிக்கா மாறிடுச்சு, அல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆல்கலைனா இருந்துச்சுன்னா உடனே வந்து பிளட் வந்து ஆல்கலைனா மாறிடுச்சுன்னா அது வந்து தவறு. அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் அசிடிக்காவோ ஆல்கலைனாவோ இருந்தா கூட அந்த பிளட் இந்த பயாலஜிக்கல் ஃப்ளூயிட் pH வந்து மாறக்கூடாது. அப்ப நிறைய பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், பஃபர் சொல்யூஷன் தான் இருக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிளட் எடுத்துட்டீங்கன்னா கூட பிளட்டுடைய பஃபர் ஆக்ஷனுக்கு காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா அந்த பிளட்ல இருக்கிற H2CO3 அதாவது கார்பானிக் ஆசிட்டோ சோடியம் பைகார்பனேட் தான் NaHCO3. இவங்க தான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், பிளட்ல இருக்கிற யாரு பிளட்டுடைய பஃபர் ஆக்ஷனுக்கு காரணமா இருக்கிற சால்ட்டோ வீக் ஆசிட். இது வீக் ஆசிட், அதோடைய சால்ட். அது மாதிரி இல்லாம நிறைய ரியாக்ஷன்ஸ் நாம ஸ்டடி பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து pH டிபெண்டன்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்லெட் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னா கூட அதுக்கு pH டிபெண்டன்ஸ் இருக்குது. அப்போ பொதுவா என்ன செய்யக்கூடாதுன்னா அது கொஞ்சம் ஆசிடோ கொஞ்சம் பேஸோ ஆட் பண்ணா கூட அதோட pH மதிப்பு நிறைய மாறக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம எதுதான் படிக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம், பஃபர் சொல்யூஷன்ல தான் படிக்கணும். இப்போ இந்த பஃபர் சொல்யூஷன் வந்து ஏன் பஃபர் ஆட் பண்றது, ஏன் பஃபர் ஆட் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அதுல கொஞ்சமா ஆசிடோ அல்லது பேஸோ ஆட் பண்ணாலும் அவங்களுடைய pH மதிப்பு ஏன் மாறாம இருக்குது, அதுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம், பஃபர் ஆக்ஷன் சொல்லி பேரு. இந்த பஃபர் ஆக்ஷனுக்கு காரணத்தை நான் இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்துக்குவோம். இதுல CH3COOH இருக்குது, நல்லா தெரியும் CH3COOH இஸ் a weak acid. அப்போ அவங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க அவ்வளவு டிசோசியேட் ஆக மாட்டாங்க, only feebly dissociated into CH3
COO minus plus H plus. அதுல இருக்கிற சால்ட் இருக்கு இல்லையா CH3CONA சோடியம் அசிட்டேட். இவர் வந்து யார் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகி என்னவா மாறிடுவாங்க, CH3COO மைனஸ் ஆகும் பிளஸ் Na பிளஸ் ஆகும் கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இஸ் இட் கிளியர்? அதோட ஆசிட் வந்து ஈக்குலிபிரியம் மார்க் போட்டுருக்கேன், அதுல சால்ட் வந்து கம்ப்ளீட் டிசோசியேஷன் போட்டுருக்கேன். இப் சப்போஸ் நான் வெளியில இருந்து ஒரு டிராப் ஆசிட் ஆட் பண்றேன் அல்லது கொஞ்சமா ஆசிட் ஆட் பண்றேன், H plus ஆட் பண்றேன்னு சொன்னா the H plus can be captured by these CH3COO minus ion. அந்த சொல்யூஷன்ல இருக்கிற CH3COO minus ion குடிச்சு அதை என்னவா மாத்தி விட்டுருன்னு சொன்னா CH3COOH ஆ மாத்தி விட்டுரும். நமக்கு நல்லாவே தெரியும் CH3COOH is a weak electrolyte. அவ்வளவு ஈஸியா அவங்க அயனைஸ் ஆக மாட்டாங்க. அதனால நீங்க வெளியில இருந்து H plus ion ஆட் பண்ணா கூட இந்த சொல்யூஷன்ல உள்ள கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion வந்து பெருசா இன்கிரீஸ் ஆகாது. அதனால அதோட pH மதிப்புல பெரிய மாற்றம் வராது. Is it clear? If suppose நான் OH minus ஆட் பண்ணேன்னு சொன்னா அந்த OH minus அங்க இருக்கிற CH3COOH வந்து நியூட்ரலைஸ் பண்ணிரும். அப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நீ கொஞ்சமா H plus அல்லது OH minus ஆட் பண்ணாலுமே வந்து அந்த கேஸ்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம், அவங்களுடைய H plus ion கான்சன்ட்ரேஷன் சடனா இன்கிரீஸ் ஆயிராது, சடனா டிக்ரீஸ் ஆயிராது. அதனால அதோட pH மதிப்பு வந்து சொல்லுங்க பார்க்கலாம் மாறாம ஓரளவுக்கு மாறாம இருக்கும். That's what they are act as a buffer solution. இதுக்கு பேர் தான் buffer action. இது மாதிரி நம்ம நினைச்சலாம் யாருக்கு வளர்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம், அல்கைன் பஃபருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்கைன் பஃபர்ல அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் a weak base. அப்போ அவங்க அந்த மாதிரி feebly dissociated இருப்பாங்க. அது மாதிரி அமோனியம் குளோரைடு வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட்டா இருப்பாங்க. if suppose நான் வெளியில இருந்து ஒரு H plus ஆசிட் ஆட் பண்ணேன்னா that acid can be neutralized by ammonium hydroxide ion. whereas அங்க நான் பேஸ் ஆட் பண்ணேன்னு சொன்னா இதுல உள்ள NH4 plus ion இருக்கு இல்லையா, அவங்க அந்த பேஸ் OH minus ஓட ஆக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி NH4OH அப்படிங்கிற வீக் எலக்ட்ரோலைட்டா அல்லது feebly dissociated electrolyte கன்வர்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த கேஸ்லயும் நீங்க H plus அல்லது OH minus ஆட் பண்ணா பெருசா ஒண்ணும் pH ல சேஞ்ச் வராது. That's what they are called as buffer solutions அல்லது தாங்கல் கரைசல்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த buffer solutionsக்கு எப்படி pH கண்டுபிடிக்கலாம்? இந்த pH கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் கொடுத்தது யாருன்னு சொன்னா அது Henderson and Hasselbalch equation சொல்வாங்க. Henderson Hasselbalch equation. இப்போ ஒரு acidic bufferக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா pH will be equal to pKa plus log concentration of salt divided by concentration of acid. அதே வந்து ஒரு alkaline buffer இருந்தனா that pH will be equal to 14 minus pKb minus log salt by concentration of base. Is it clear? இப்போ இதுல pH மதிப்பு வந்து pKa. What is pKa? Ka நமக்கு தெரியும், dissociation constant of a weak acid. அதுக்கு நெகட்டிவ் லாகரிதம் எடுத்தா கிடைக்கிறது pKa. இந்த இடத்துல என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், அங்க கொடுத்துருவாங்க இந்த சால்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆசிட் உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, ஆசிட் உடைய கான்சன்ட்ரேஷன் CH3COOH. நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா we can calculate the pH value of the buffer solution. Is it clear? இப்போ அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த கேஸ்ல வந்து 14 minus pKb. kbங்கிறது dissociation constant of the weak base. இப்போ அதுக்கு நெகட்டிவ் லாகரிதம் எடுத்தா கிடைக்கிறது pKb. அப்புறம் இங்க சால்ட்னா அம்மோனியம் குளோரைடுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, பேஸ் அப்படிங்கிறப்போ அதோடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷன்ல நாம இந்த விஷயங்கள்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா one can easily calculate the pH of a buffer solution. pH of a buffer solution. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பஃபர் சொல்யூஷன்ல போய் நீங்க கொஞ்சம் H plus அல்லது OH minus ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளவு தூரத்துக்கு டீவியேட் ஆறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிறகு அந்த பஃபர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த pH தாங்குறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு பஃபர் கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பஃபர் கெபாசிட்டி அப்படிங்கறத Phi அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Phi is nothing but number of moles of H plus or OH minus added to the buffer solution divided by change in pH, delta pH, change in pH. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எந்த மாதிரிலாம் क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னு சொன்னா பஃபர் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க,
இந்த பஃபர் சொல்யூஷன்ல ஆசிட் கான்சன்ட்ரேஷனும் அந்த சால்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, அல்லது பேஸ் கான்சன்ட்ரேஷனும் சால்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. Ka கொடுப்பாங்க. இப்போ Ka ல இருந்து pKa கால்குலேட் பண்ணி அவங்களுடைய pH கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அல்ல Kb கொடுப்பாங்க. அதுல இருந்து என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், pH நாம கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு பஃபர் சொல்யூஷன் இருக்குது, அந்த பஃபர் சொல்யூஷன்ல நான் கொஞ்சம் போட பேஸ் ஆட் பண்றேன் அதாவது ஆசிட் ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்றப்போ அவருடைய பஃபர் வந்து சேஞ்ச் எப்படி எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி ஒரு சின்ன ப்ராப்ளம் மாத்திரம் பார்த்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து தரவா வந்து புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்றேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, calculate the pH before and after the addition of 0.4 gram sodium hydroxide to 1 liter of buffer solution. 1 liter of buffer solution, that is 0.1 molar. இது கொடுத்திருக்காங்க CH3 COOH உடைய concentration கொடுத்திருக்காங்க, and that will be equal to 0.1 molar, and CH3 COONA concentration is also equal to 0.1 molar. அது 0.4 gram of sodium hydroxide to 1 liter of buffer solution, that is 0.1 molar in acetic acid and 0.1 molar in sodium acetate. அதுவும் கொடுத்துட்டு pKa value of acetic acid கொடுத்திருக்காங்க. இப்போ pKa value of acetic acid வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, that value is equal to 4.76. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் நான். இப்போ நமக்கு பொதுவா காமனா யூஸ் பண்ற ஆசிட் அண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அசிடிக் பஃபர்ல என்ன வரும் அப்படின்னா அடிக்கடி வந்து அசிட்டிக் ஆசிட் சோடியம் அசிட்டேட் வரும். ஆல்கலைன் பஃபர்ல வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு தான் வரும். அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு நமக்கு வந்து சொல்லி பார்க்கலாம், pKa வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து pKa வேல்யூ வந்து 4.74. அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம், 4.7. pKb வேல்யூ இஸ் 4.74. அப்புறமா இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, முதல்ல ஒரு பஃபர் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இந்த பேஸ் ஆட் பண்றதுக்கு முன்னால pH of the buffer solution calculate பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண வேண்டியதான், ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். That will be equal to pKa value is equal to 4.76 in the case of acetic acid plus log concentration of salt is equal to 0.1, concentration of acid is also equal to 0.1. நல்லா தெரிஞ்சுக்கணும், concentration of salt 0.1, concentration of acid 0.1. 0.1 divided by 0.1 is equal to 1. Log 1 is equal to 0. Therefore pH value is nothing but the pKa value, and that will be equal to 4.76. இப்போ அடுத்தது வந்து after the addition of 0.4 gram of sodium hydroxide நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ 0.4 கிராம்ங்கிறது how many moles அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். இப்போ number of moles நமக்கு ஃபார்முலா தெரியும். Number of moles is equal to weight divided by molecular weight. இப்போ sodium hydroxide இருக்கிறப்போ அதோட molecular weight வந்து 40. அப்போ 40 divided by 40 அப்படி சொன்னா 1 mole. இங்க என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம், 0.4 கொடுத்திருக்காங்க. இப்போ 0.4 கிராம் அப்படிங்கிறப்போ வந்து that will be the number of moles will be equal to 0.4 divided by 40, and that will be equal to என்ன சொல்லுங்க பார்க்கலாம், 0.01 mole. ரைட்டுங்களா? இப்போ 0.01 மோல் நம்ம ஆட் பண்ண உடனே என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இது மாதிரி தானே கேஸ் வந்து இப்போ நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். அப்ப என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், that sodium hydroxide will neutralize acetic acid. அப்போ அசிட்டிக் ஆசிட் உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ the resulting solutionல the concentration of CH3 COOH will be equal to 0.1. that is the initial concentration of acetic acid minus 0.01 வந்துரும். அப்போ அதே மாதிரி CH3 COO minus அல்லது COONA அதோடைய கான்சன்ட்ரேஷன் வரப்ப நாம சொல்லுங்க பார்க்கலாம். say for example CH3 COO minus தான் பண்ணனும் நாம. CO minus அப்படிங்கறது salt உடைய கான்சன்ட்ரேஷன். அதோடைய கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆயிருக்கும். Initially that value will be equal to 0.1. so that value will be added to this one. இப்போ நாம இந்த வேல்யூ என்ன வர சொல்லுங்க பார்க்கலாம், that is nothing but your 0.09, and this value is equal to 0.11. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். now the pH of the solution will be equal to, that is after the addition of OH minus ion அல்லது sodium hydroxide, now the pH will be equal to pKa, and that will be equal to 4.76 plus log salt value is equal to 0.11 divided by 0.09. அப்போ என்ன வர சொல்லுங்க பார்க்கலாம், that value will be equal to 4.76
4.76 plus 0.087 and that is equal to 4.847. அதுக்கு what does it means? In the pH, the buffer solution la 4.76 in the buffer solution la நான் 0.4 gram வந்து sodium hydroxide add பண்ணனால அவருடைய pH மதிப்பு வந்து 4.847 ஆ மாறி இருக்குது. கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிருக்குது. ஓரளவுக்கு அவங்க தாங்கி இருக்காங்க. Is it clear? இது மட்டும் இல்ல நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து the buffer capacity calculate பண்ணனும். Buffer capacity calculate பண்ணா how many moles of sodium hydroxide are added? 0.01 mole. What is the increase in the pH? That is 0.087 and that value will be equal to 0.115. That is called as the buffer capacity. Is it clear? Okay, இப்போ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளத்துல உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து pH of a buffer solution எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு அப்புறம் அந்த buffer solutionல ஒரு பேஸ் ஆட் பண்ணா அதோட pH வந்து எவ்வளவு வித்தியாசப்படுறதுங்கறதை நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்து கடைசியா என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் இந்த buffer capacity எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நாம பார்த்துட்டோம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டைப்பான சொல்யூஷன்ஸ் ஓகே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் பேஸ் அதுக்கு எப்படி pH கால்குலேட் பண்றது, ஒரு பஃபர் சொல்யூஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்றது, மாதிரி ஒரு வீக் ஆசிடுக்கு எப்படி கால்குலேட் பண்றது, வீக் பேஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது, அல்லது சால்ட் சொல்யூஷன்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற எல்லா டைப்பான சொல்யூஷன்ஸ்க்கு வந்து pH வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒரு ஈஸியான மெத்தட் தான். இந்த மெத்தடை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துக்கணும். அது பிஎஸ்சி லெவலா இருந்தாலும் சரி, பிஜி லெவலா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ உள்ள நீட் யூஜி பிஜி எந்த ஒரு டைப்பான ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அதுக்கு பின்னால் உள்ள கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். கரெக்டான ஆன்சர் வந்து நிச்சயமா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருந்துச்சுன்னா யூ கான்டாக்ட் மீ த்ரூ திஸ் இமெயில். என்னுடைய இமெயில் ஐடி வந்து சாமி SAMI @vhnsc.edu.in. அதாவது சாமி @vhnsnc. vhnsnc னா விருதுநகர் ஹிண்டு நாடார் செந்திக்குமார நாடார் காலேஜ் edu.in அப்படிங்கிற இந்த இமெயில் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்க அனுப்புங்க. நிச்சயமா நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்றேன். Thank you very much.